அனைவரையும் வணங்குகின்றேன். திருவாசக வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து பேசி வருகின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு யாத்திரை 10 ஓர் பாடல். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமார் எனதார் பாசம் யார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டைய தொண்டரொடும் அவன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. இது பாடல். சிவபெருமானின் பொன்னடிக்கே ஏன் போய் சேர வேண்டும்? சிவனடியார்களோடு சேர்ந்து சிவபெருமானின் திருவடிகளை ஏன் சிந்தித்து திருவடி பேறு பெறுவதற்கு பயணிக்க வேண்டும்? உலகத்திலே ஒரு மாயை இருக்கிறது. அந்த மாயையை தெரிந்து கொள்வதற்கு சிவநெறி பாதையிலே பயணிக்க வேண்டும். சிவனின் திருவடி தேடி பயணிக்க வேண்டும். என்ன மாயம்? நான் யார்? அது ஒரு பெரிய மாயம். யமதார்? அது ஒரு மாயம். பாசம் யார்? அது ஒரு மாயம். எப்படி மாயம்? இன்றைக்கு நான் படித்து கொண்டிருக்கிறேன். 10 வருடம் கழித்து எப்படி இருப்பேன்? எங்கிருப்பேன்? இன்றைக்கு நான் ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த தொழில் 10 வருடம் கழித்து எப்படி இருக்கும்? நான் ஒரு நிறுவனத்தில் பணி செய்கின்றேன். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? பாசம் யார்? என்னோடு பாசமாக யார் இன்றைக்கு இருக்கிறார்கள்? அவர்களே என்னோடு தொடர்வார்களா? யமதார்? என்னோடு இருப்பவர்கள் யார்? என்னோடு இருக்கின்ற செல்வங்கள் என்ன? இதெல்லாம் மாயை. நாளை என்னவென்று தெரியாதே. இந்த மாயையெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் சிவநெறியிலே பயணம் செய்து சிவபெருமானின் திருவடிகளை தேடி பயணிக்க வேண்டும். அதற்கு முதல் 2 வரியிலே ஒரு பொருள் இருக்கிறது. அந்த மாயைக்கு ஒரு பொருள் இருக்கிறது. தாமே தமக்கு சுற்றம். உனக்கு நீயே உறவினன். உன்னுடைய சொந்தக்காரன் நீயே. அதான் முதல் வரி. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும். ஒருவனுடைய செயல்கள் எல்லாம் அவனாலேயே செய்யப்படுகின்றன. ஒருவனிடத்திலே உதிக்கின்ற எண்ணம் அவனுடைய மனதிலே அவனே உதித்து கொண்ட எண்ணம். வாழும் நிலை அவனே தீர்மானித்து கொண்டது. தமக்கு தாமே விதிவகையும். எனக்காக மற்றவர்கள் உணவு உண்ண முடியாது. நான் தான் உணவு உண்ண முடியும். எனக்காக மற்றவர்கள் உறங்க முடியாது. நான் தான் உறங்க வேண்டும். எனக்கான வாழ்வினை நானே வாழ வேண்டும். தாமே தமக்கு விதிவகை. நாமே நமக்கான விதிகளை வகுத்து கொள்ளுகிறோம். இதை உணர வேண்டும். தாம் யாமார்? தன்னை அறிதல் மனிதரது அடிப்படை கடமை, தலையாய கடமை. தன்னை அறிந்து கொள்ளுதல். யாமார்? அறிந்து கொள்ள வேண்டும். யமதார்? புரிந்து கொள்ள வேண்டும். பாசம் யார்? புரிந்து கொள்ள வேண்டும். உலக அனுபவத்திலிருந்து இதையெல்லாம் புரிந்து கொண்டு அறநெறியிலே வாழ வேண்டும். இது இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. தாமே தமக்கு சுற்றம். உனக்கு நீயே உறவினன். உன்னுடைய செயல்கள், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய முன்னேற்றம் எல்லாம் உன்னுடைய பயிற்சி முயற்சியினால் தீர்மானிக்கப்படுகிறது.
உதவி செய்வார்கள். அந்த உதவியை முறைப்படி பயன்படுத்துபவன் நீ. அதனால்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், தாமே தமக்கு விதி வகையும். கை கொடுத்து கரை சேர்ப்பார்கள். கரையிலே வந்து சேர வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய கடமை அல்லவா? உதவியினை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுதல் நம்முடைய கடமை அல்லவா? இதைத்தான் வாழ்வியல் நெறியாக இந்த பாடலிலே நாம் எடுக்கின்றோம். இதனையே திருமூலரும் தெளிவுபடுத்துகிறார். தானே தனக்கு பகைவனும் நட்டானும். எனக்கு பகைவன் நானே, எனக்கு நண்பனும் நானே. தானே தனக்கு பகைவனும் நட்டானும். தானே தனக்கு மறுமையும் இம்மையும். என்னுடைய செயல்களை பொறுத்துத்தான், என்னுடைய நல்வினைகளை பொறுத்துத்தான், என்னுடைய புண்ணிய காரியங்களை பொறுத்துத்தான் மறுமை என்பது தீர்மானிக்கப்படுவதாக முன்னோர்கள் சொல்கிறார்கள். இம்மை முடிந்தது, இத்துடன் என் பிறவி முடிந்தது என்று சொன்னால் நம்முடைய நல்வினைகள், நம்முடைய புண்ணியங்கள் எல்லாம் அதற்கு காரணம். ஆக மறுமையும் இம்மை, இம்மையில் நலவாழ்வு, மறுமை இல்லாத வாழ்வு நாம் தான் தீர்மானிக்கிறோம். தானே தனக்கு மறுமையும் இம்மையும். தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும். தான் செய்த வினையை தானே அனுபவிக்க வேண்டும். இந்த நன்னெறிகளை திருமந்திரம் சொல்லித் தருகிறது. தானே தான் செய்த வினைப்பயன் துய்ப்பானும். ஆக நன்னெறிகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும். புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். அற வழியிலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. தானே தனக்கு தலைவனும் ஆமே, திருமூலர் சொல்லுகிறார். உனக்கு தலைவன் நீயே, உனக்கு தலைவன் நீயே என்று திருமூலர் சொல்லுகிறார். தானே தனக்கு தலைவனும் ஆமே. இந்த திருவாசகத்தினையும் திருமூலர் அருளியிருக்கிற திருமந்திரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிகின்றது. தானே தமக்கு சுற்றம், தாமே தமக்கு பகைவனும் நட்டானும். நாம் நம்மை உணர்ந்து, நம்மை அறிந்து, நம்முடைய புலன்களையெல்லாம் நமது முன்னேற்றத்திற்காக வடிவமைத்து நம்மை அற வழியிலே செம்மைப்படுத்தி நம்மை நாமே பயனுள்ள வகையிலே ஆக்கி, நமக்கு பயனுள்ள வகையிலே ஆக்கி, இந்த சமுதாயத்திற்கும் பயனுள்ள வகையிலே நாம் வாழ வேண்டும். அந்த அளவிற்கு நம்மை பண்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது நாம் இங்கே வாழ்வியல் நெறியாக தெரிந்து கொள்கிறோம். தாமே தனக்கு விதிவகை. அதைத்தான் மறுமையும் இம்மையும் என்று திருமூலர் சொல்லுகிறார். தானே தமக்கு விதிவகை. நாம் வாழ்கின்ற விதியினை நாமே நிர்ணயித்துக் கொள்ளுகின்றோம். அங்கேதான் மறுமையும் இம்மையும் நாமே நிர்ணயித்துக் கொள்ளுகிறோம். நாம் செய்த வினைப்பயனை நாமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். வினைப்பயன் சிறப்பாக இருக்க வேண்டும். வினைப்பயன் செம்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நல்வினைகளை நாம் ஆற்ற வேண்டும். அறத்தினை பின்பற்றி அற வழியிலே நாம் பயணிக்க வேண்டும். பிறர்க்கு பயனுற நாம் வாழ வேண்டும். இதுதான் இந்த திருவாசக பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது. புயங்கன் ஆழ்வான் பொன்னடிக்கே. புயங்கன் என்றால் பாம்பு. அறவும் பூண்டவன். அவனுடைய பொன்னடிக்கே நாம் சென்று சேருவோம். இந்த மாயைகள் எல்லாம் நீங்கிவிடும். இந்த எது நிரந்தரம் என்று நமக்கு புரிந்துவிடும்.
இறையருள் நிரந்தரம், நம் வாழ்வு நிரந்தரம் என்று சொன்னால் நாம் பிறர் பயனுற வாழ்கின்ற வாழ்வு இந்த மண்ணிலே நம்முடைய வாழ்வு முடிந்த பின்னும் அது மக்கள் மனதிலே என்றும் நினைவில் இருக்கும். இப்படிப்பட்ட வாழ்வுதான் நமக்கு சிறப்பினை தரும், நமக்கு நல்வினைகளை தரும், நமக்கு இம்மையில் ஒரு சிறப்பான வாழ்வினை தரும். இந்த வாழ்வியல் நெறிகளை நாம் இந்த பாடலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவகையும் யாமாரெனதார் பாசமார் என்ன மாயை இவை போக கோமான் பண்டைய தொண்டரோடும் அவன் குறிப்பே குறிக்கொண்டு, அவனுடைய குறிப்பையே குறிக்கொண்டு போமாரமைமின் பொய் நீக்கி புயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே. இந்த வரிகளை நாம் தொடர்ந்து பாடி நெஞ்சிலே வைத்துக்கொண்டு வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதற்கான இறையருள் நமது உள்ளத்திலே தங்கியிருக்க வேண்டும். அதற்கு எம்பெருமான் அனைத்து அருளினையும் நமக்கு அருள வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.